சென்னை வடசரவாக்கத்தில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் எமது செய்தியாளர் முத்துக்குமாரன் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமாரன், இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். வளசரவாக்கம் ஆற்காடு சாலையெல்லாம் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சாலைகள் இந்த பாதாள சாக்கடை பணி தோண்டக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பாதாள சாக்கடை தோண்டக்கூடிய அந்த பணி என்பது பாதுகாப்பற்ற முறையிலும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தோண்டப்பட்ட அந்த பள்ளங்களை முறையாக மூடாததன் காரணமாக இந்த பகுதியில் விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் தான் ஏற்பட்டிருப்பதாக நம்மளால் பார்க்க முடியுது. அந்த நேரலை காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் ஏராளமான வாகனங்களும் சென்று வருகிறது. அதாவது சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலை என்பது பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வழியாக செல்வதற்கு வடபழனி செல்லலாம். அது மட்டுமல்லாமல் இந்த புறமாக பூந்தமல்லி மற்றும் போரூர் வழியாக செல்வதற்கான வழியாக இந்த முக்கிய பிரதான சாலையாக இந்த சாலை இருக்கிறது. இந்த நிலையில இந்த சாலையை பொறுத்தவரைக்குமே கடந்த 2-3 நாட்களாக இந்த பாதாள சாக்கடை தோண்டக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் கூட, அதாவது பாதுகாப்பு, அதாவது ஒரு பணி செய்ய வேண்டும், அதாவது ஒரு பாதாள சாக்கடை பணி செய்தாலோ, அது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் பணி நோண்டினாலோ அந்த பகுதியில் எந்த ஒரு பாதுகாப்புக்காக ஒரு தடுப்பு வேலிகள் அமைக்கப்படுவது வழக்கம். ஆனால் அந்த தடுப்பு வேலிகள்லாம் இங்கு அமைக்கப்படாமலேயே, அதாவது இந்த பணிகள் என்பது நோண்டப்பட்டு வருகிறது. இந்த பணியின் தொடர்ச்சியாக நடைபெற்றுவதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட தூரமாகவே இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்காக எந்த ஒரு பாதுகாப்பும், அதாவது இந்த பேரிகார்டுகள்லாம் எதுவுமே வைக்காமல் இந்த பணிகள் நடைபெற்றுவதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் தொடர்ச்சியாக விபத்துகள் ஏற்படுவதாக அருகில் இருக்கக்கூடியவும் சொல்கிறார்கள். அதே மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்த பகுதியாக வந்த ஒரு ஆம்புலன்ஸ் என்பது சரியான போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக நோண்டி போட்டிருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடையின் காரணமாக இரவு நேரங்களில் விபத்து, அதாவது இரவு நேரத்தை பொறுத்த வரைக்குமே வாகனங்களில் வருபவர்கள் வேகமாக வந்தால் கூட எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல், அதாவது இந்த பாதாள சாக்கடை பணியின் இந்த பள்ளத்தின் மேல் விழுந்து அவங்களுக்கு காயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு கட்டத்தில் உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது மட்டுமல்லாமல் காலை வேளையை பொறுத்த வரைக்குமே அனைவரும் பணிக்கு செல்வார்கள் மற்றும் அவர்களுடைய இதர பணி மற்றும் பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த பள்ளியாக வாகனத்தில் செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது இவர்களும் தொடர்ச்சியாக செல்லும் போது இந்த சாலை குறுகிய சாலையாக மாறி மிகவும் ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு பேருந்து சென்றால் கூட இந்த பகுதியாக நடந்து செல்லக்கூடியவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான அவதிக்கு ஆளாகி தான் இந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி, இந்த பகுதியாக நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி கடுமையான அவதிக்கு ஆளாகி தான் செய்கிறார்கள். ஆக இதை முறையாக செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு தடுப்பு வேலிகள், அதாவது பாதுகாப்பு பணிகள் எல்லாம் சரியாக செய்துவிட்டு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு. ஆக இது போன்ற பணிகள் தொடர்ந்து செய்தால் பெரும் விபத்து ஏற்படலாம். ஆக இது போன்ற பணிகளை செய்யும் பொழுது முறையாக பாதுகாப்பு செய்துவிட்டு தான் செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மூடப்படாத பள்ளங்கள் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.